ஒரு விஷயம், பிரபல பத்திரிகை ரிப்போர்ட்டர் அருண் கொலை வழக்குல திடீர் திருப்பம். இப்ப புகையுது, ஊதுவத்தியா பூகம்பமான்னு புரியல. வெடிச்சா பூகம்பம், அணைச்சா ஊதுவத்தி. ஊதி விடுங்க, ஒரு வேலை முடிஞ்சிடும். எங்காட்டு போனா அப்துல்லா கிட்ட சேர்ந்துருச்சுன்னு சரியான தகவல் வந்தாச்சு. நம்ம கைக்கு வந்தாச்சா? கேட்டா எச்சி முழுங்குறான். தொகை பெருசா இருக்கிறதால வேஷத்தை கழிச்சு வெளியே வர மாட்டேங்கிறான். அப்போ வேஷத்தை கலைச்சிடு. அலைக்கும் சலாம் அப்துல்லா. இன்னும் பாதிரியா ட்ரெஸ் கரெக்ட்ல போல இருக்கு. ஆமா, எதுக்காக வந்திருக்கீங்க? என்ன கேள்வி புதுசா இருக்கு. என்ன பண்ண சொல்றீங்க? பணம்னு வரல, வந்ததும் கொடுத்துறேன். என்ன அடிக்காதீங்க, என்ன நம்புங்க. அந்த பெட்டியில பணம் இல்ல, அந்த பெட்டியில பணம் இல்ல. இத உங்ககிட்ட ஒப்படைக்க சொன்னாரு. வந்துருச்சுங்கிற தகவலை நான் சொல்லிடுறேன். அண்ணா தாடுறார், ஒத்திக்கோ ஒத்திக்கோ, பல்லாண்ண சருக்கு தான் ஊத்திக்கோ ஊத்திக்கோ. ஊர்கா எங்க வச்சுக்கின? பையில வச்சுக்கணா, மடியில வச்சுக்கணா? இந்தா கீது என்ன பாதிதான் கீது. பாருமா, இந்த பாச்சா பையன் என்னை ஏமாத்தி கிணைக்கிறான். பாத்தியா, பாதி பாடலா கீது. அவனை என்னன்னு கண்டுக்கின்னு வரேன், உள்ள போ. இந்த நைனா குச்சா க்ளோஸ் ஆயிடும் போல இருக்குதே. என்ன காரமாக்கிது, பச்சை மிளகா கச்சிட்டம் போல இருக்குதா. என்ன தண்ணி இம்மா காரமாக்குத. என்ன சத்தம் இந்த நேரம்? ஏன் சத்தம் தான்? யாரா? என்ன மரியாதை மடங்குது? அத நீயா? ஏய், என்னம்மா உன் மேல உன் நைனா வடை அடிக்குது, கால் வேற பின்னுது. அது ஒழுங்கம் சுத்தி நிக்கிதா, கால் பிணி நிக்குது. குந்திக்கின்னு பேசுவோமா? இரு, நானும் உன் லெவலுக்கு வந்துக்கிறேன், அப்புறம் குத்திக்குவோம். ஐயோ மாமா, கண்டுக்கினியா கூத்த? ஏண்டா எங்க நைனா புச்சார சொல்லு, சமையல் கண்டு மைனா போய் புடிச்சுக்கிட்டு வா நைனா. யாரா சொல்றா சோமாரி? ஏண்டா கூத்து கத்துக்கிறேன்னு வந்து என் பொண்ணு கையில கூத்தா நடத்தி நிக்கிற? இந்த மாமா அறிவாளு பாயம் பாயமா கீச்சுது. நீ ஜெயிலுக்கு போனாலும் நான் கண்டுக்கிறேன் அம்புஜத்தை. ஏய், என்னடா நான் பாக்காத ஐவா, வேலூர் மதுரையில நம்ம விளாசருக்கு விசாரிச்சுக்கோ. மாமா, இனிமே இவன் கூத்துக்கு வந்தா உன் பொண்ணை வெட்டுவேன், இல்லன்னா என்னையே வெட்டிக்குவேன். என்ன கூவி நிக்கிறீங்க? அள்ளி குத்துல கட்சி பார்த்தா கத்து குத்துனுந்த. உண்மைதானா? டேய், எங்கடா காணிக்க? ஒன்னா கலந்துக்கிடுச்சு. ஓசிலே பாடம் கத்துக்கினியா? இனிமே என் பொண்ணை தொட்ட உன் கைய வெட்டிடுவேன். சும்மா கூவாத. நாலு முச்சந்தி நாகத்தமா சத்தியமா சொல்ற, உன் பொண்ணு கழுத்துல நான் தான் தாலி கட்டுவேன். இது சத்தியம். குடியா ஆய்வான. ஆறு இப்போ உங்களை எதுக்காக கூட்டம் தெரியுமா? உங்க பத்திரிகை நிதியில இருந்து ஒரு தொகையை அருண் தங்கச்சிக்கு கொடுக்கறதுல ஒரு மாற்றம்னு போன்ல சொன்னீங்க. என்னமோ ஏதோ நான் கலங்கியே போயிட்டேன். ஒருத்தரோட உழைப்பு ஊரடியாம போயிட்டா எப்படி? அதனால ஒரு பாராட்டு விழா நடத்தி கொடுக்கலாம்னு தீர்மானமா இருக்கு. உங்க பெரிய மனுஷன் எப்படி பாராட்டுதுன்னே தெரியல. அட, ஓடைய போய் சொல்றீங்களே. கடலுங்க ஜேஎம்ஜே, அவர் மனசு பெருசு. பாராட்டு விழா நடத்தி ₹1,00,000 ஜேஎம்ஜே விருதா கொடுக்க சொல்றாரு. இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்த நிகழ்ச்சி தொடங்கும் வரை அனைவரையும் அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். கமிஷனர் இங்க எதுக்காக வராரு? விழா கமிட்டியில இருந்து இன்விடேஷன் அனுப்பியிருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணுமில்ல, நான் தான் அவரை தனிப்பட்ட முறையில வரவழைச்சேன். ஓஹோ, கமிஷனர் சார், வாங்க வாங்க உட்காருங்க. இப்பொழுது அறங்காவலர் பரமானந்த அவர்கள் ஜேஎம்ஜே விருதாக ₹1,00,000 வழங்குவார். விழாவிற்கு வந்துள்ள பெரியவர்களே வணக்கம். சமுதாயத்தின் புல்லுரிமைகளை பத்திரிகையில் அம்பலப்படுத்திய அருண் சமுதாய விரோதிகளால் அழிக்கப்பட்டது இந்த நாட்டிற்கே பெரிய இழப்பாகும். அவரை கௌரவிக்கும் பொருட்டு
JMG அவர்களின் 1 லட்சம் ரூபாய் காசோலையை அருண் சகோதரி பிரியாவிடம் ஒப்படைக்கிறேன். மேலும் இன்று முதல் எங்கள் பத்திரிகை ரிப்போர்ட்டராக பிரியா அவர்களை நியமிக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து பிரியா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள். மதிப்பிற்குரியவர்களே வணக்கம். என் அண்ணன் அருண் அநியாயங்களை மக்களுக்கு வெளிப்படுத்த தன் உயிரையும் துச்சமாக மதித்து உழைத்தவர். அவருடைய இறப்பு ஆதாரமற்றதாக இருக்கக்கூடாது. இதற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். என் வாழ்க்கைக்கு தேவையான வசதிகளை என் அண்ணன் எனக்கு செய்து வைத்திருப்பதால் JMG விருதாக கிடைத்த இந்த 1 லட்சம் ரூபாயை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் பணிக்கு பயன்படுத்த காவல்துறைக்கு நிதியாக அளிக்கிறேன். Excuse me, could I talk to her for 1 minute, please? எஸ், இருந்து பேசிட்டோமா? நான் கார்ல இருக்கேன். மிஸ் பிரியா, உங்களை இன்சல்ட் பண்ணதுக்காக என் தங்கச்சி ரொம்ப வருத்தப்பட்டா. சந்தர்ப்பம் யாரையும் குற்றவாளியா நிறுத்தணும்னு எனக்கு தெரியும். ஆனா உங்க நடவடிக்கை எனக்கு ரொம்ப சந்தேகத்தை உண்டாக்கிடுச்சு. உங்களை ஜாமீன்ல கூட்டிட்டு போனவங்க ரொம்ப மோசமானவங்கன்னு தெரிஞ்சுதா நான் வந்து உங்களை காப்பாத்தினேன். ஆனா என்கிட்ட சொல்லாம நீங்க ஓடி போயிட்டீங்க. என்ன காப்பாத்தவா வந்தீங்க? அது மட்டும் இல்ல, ஏதோ இக்கட்ல இருக்கிற உங்களுக்கு உதவி செய்யலாம்னு நினைச்சேன். ஏதோ தடுமாற்ற நிலை, தப்பிச்சா போதுன்னு ஓடிட்டேன். அது சரி, இப்போ நீங்க மனிதாபிமானம் உள்ளவங்கன்னு நினைக்கிறேன். அதனால என்ன மன்னிச்சிடலாம் இல்ல? சாரி, நானும் உங்களை பத்தி தப்பா நினைச்சிட்டேன். கமிஷனர் உங்களை திறமையானவர், நேர்மையானவர்னு சொன்னாரு. ஓகே, இப்போ நம்ம 2 பேருடைய டவுட்ஸ் கிளியர் ஆயிடுச்சு. வக்கீல் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வாங்க போலாம். ஒன்னு செஞ்சா என்ன, டெய்லி நியூஸா இல்லாம ரொட்டீன் ப்ராப்ளமா இருந்தா குட். சார் தர்மம் போடுங்க சார். உங்க பேர் என்ன? தனசேகரன். பேர்ல செல்வம், வாழ்க்கையில தரித்திரம். ஆமா, இவங்க உங்க சம்சாரமா? அது மாதிரிதான். இப்படி பிச்சைக்காரனா ஆயிட்டோமேன்னு என்னைக்காவது நீங்க வேதனைப்பட்டதுண்டா? தலைவலிக்கு மருந்து போடலாம், தலை விதிக்கு ஏதுமா மருந்து. அதனால நான் வேதனைப்படுறது இல்ல. உங்களுக்கு கை கால் தான் நல்லா இருக்கே, உழைச்சு சம்பாதிக்கலாம்ல. நீங்க கூட நல்லா தானே இருக்கீங்க, சினிமாவில் நடிக்கலாமே. அது சரி. ஆமா, இப்படி பிச்சை எடுக்கிறது உங்களுக்கு கேவலமா இல்ல? எதுமா கேவலம்? திருடாம ஏமாத்தாம கௌரவமா கேட்டு வாங்கி சாப்பிடுறோம். பிளாட்பார்ட்ல உட்காந்து பிச்சை எடுக்கிறத விட பித்தலாட்டம் செய்யறதாமா கேவலம். பேப்பர்ல எங்க போட்டாலாம் பெருசா வரணும். ஆமா போடுறேன். ஆமா, இப்ப நீங்க என்ன கோரிக்கையை வலியுறுத்தி உண்ணாவிரதம் இருக்கீங்க? கட்சி தாவறது ஒரு குற்றமா, அதை தடுக்க சட்டம் கொண்டு வர போறாங்களாம். இது ஒரு தனி மனிதன் உரிமையை பறிப்பதாகும். அதை கண்டிச்சுதாமா இந்த உண்ணாவிரதம். அப்போ கட்சிக்கு கட்சி தாவறது குற்றம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? பின்ன இல்லைங்களா, சாதாரண காக்கா பட்சி அது தாவுது, நாங்க கட்சி தாவ கூடாதா? பங்காரே எடுத்து சொல்லி. ஆஸ்திரேலியாவில் இருக்கிற கங்காரு தாவுது, இந்தியாவில் இருக்கிற இந்த பங்காரு தாவுனா என்னமா குத்தம்? அப்போ உங்க கோரிக்கை எல்லாம் நிறைவேற வரைக்கும் யாரும் உண்ணாவிரதத்தை விட போறது இல்ல இல்லையா? நிச்சயமா இது ஒரு தொடர் உண்ணாவிரதம். தொடரா? காலையில் ஒருவர் மதியம் சென்று விடுவார், மதியம் ஒருவர் மாலை சென்று விடுவார், மாலை வருபவர் இரவு சென்று விடுவார். அப்படின்னா இதுல யாருமே பட்னி இல்லையே. எப்படி சொல்றீங்க? காலையில டிஃபன் சாப்பிட்டு வந்து உண்ணாவிரதம் இருக்கிறவர் மத்தியானம் சாப்பிட போயிடுவாரு, மத்தியானம் சாப்பிட்டு வந்து உண்ணாவிரதம் இருக்கிற அண்ணா போலீஸ் மேன் வருதுண்ணே. போலீஸா? பங்காரு என்கிட்ட என்ன பேட்டி எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? சார், வர்த்தக மலர்னு ஒரு ஸ்பெஷல் ரிவ்யூ வெளியிடுறோம். தமிழ்நாட்டிலேயே 60 பிரிவுகளை கொண்ட JMJ பத்தி எழுதலனா எங்க மலருக்கே மன இருக்காது சார். அதெல்லாம் சரி மேடம், JMJ குரூப்ல ஒரு பிரிவுக்கு மேனேஜர் தான் நான். எல்லா விவரத்தையும் சொல்ல முடியாத. சரி, எல்லா விவரத்தையும் சொல்ல வேண்டாம், தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்களேன். இந்த JMJ குரூப் இருக்குல்ல, அதுக்கு முதலாளி யாரு? முதலாளி JMJ. அதான் தெரியுதே, அவரோட முழு பேர் என்ன? உங்களுக்கு விளக்கமா சொல்லணும்னா முதல் எழுத்து மூலதனம், மொழி எழுத்து மொத்த லாபம். சரி, நீங்க அதை பத்தி ஒண்ணும் சொல்ல வேண்டாம். உங்க நிறுவனம் இவ்வளவு பிரபலமானதுக்கு காரணம் போதைப் பொருள் ஏற்றுமதின்னு.
இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாத கேள்விகளை கேட்காதீங்க. சார் ப்ளீஸ் கோச்சுக்காதீங்க. உங்க ஜேஎம்ஜே முதலாளியா, பார்ட்னரா இல்ல லிமிட்டடா? This is unlimited. ஒரு போலீஸ் அதிகாரி திருட்டு பொருள் போலீஸ் ஸ்டேஷன்லயா? ஹலோ, தேன்குப்பம் கோபால் வந்திருக்கான், வர சொல்லு. அனுப்பி வை. ஐயா கும்பிடுறேனுங்க, வணக்கங்க. என்னடா ஆச்சு? ஐயா நீலாங்கிற கோபிங்கிறவன் தலையிட்டு என்ன அடிச்சு உதைச்சு பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டானுங்க. நீலாங்கர கோபியா? அப்படி என்னடா பெரிய படையே வச்சிருக்கானா? இல்ல, கைவச தொழில் வச்சிருக்கான். இங்க பாரு, நமக்கு முன்னாடியே கோபியோட போட்டோ ஐயா டேபிள்ல வந்துருச்சு. நீலாங்கர கோபி இவனா? சத்தியமா இவனேதாயா? ஏய், நல்லா பார்த்து சொல்லு. வேஷத்தை மாத்திருக்கான் சார். தலையில தொப்பி மாட்டி, உடம்புல கோட்டை போட்டு, கால் பேண்ட மடிச்சு விட்டான்னா நெஞ்சில தில்லு இருக்கிறவங்க கூட கொஞ்சம் அப்படி இப்படி தாங்க. தடி பசங்களா, இருக்கிறத கோட்டை விட்டுட்டு கோட்டு போட்டவனை பத்தி பிரதானமா பேசுறீங்களே, வெக்கமா இல்ல? கோடவனை கிளீன் பண்ணுங்கடா. அதுக்கு தாண்டா நீங்க லாய்க்கு. போங்கடா. உல்லாசமும் வியாபாரமும் உனக்கு அர்த்தராத்தில தானே? பர்சனல் நம்பர் தெரிஞ்சுக்கிட்டு பேசுறியே, யாரா நீ? இன்ஸ்பெக்டர் பிரகாஷ். அப்படி என்னடா உனக்கும் எனக்கும் பகை? கான்ட்ராக்டர் ராமநாதன் சாவுக்கு நீதா காரணம்னு நான் நிரூபிக்க முயற்சி பண்ணப்போ எனக்கு இடைஞ்சல் கொடுத்து மிரட்டினியே, ஞாபகம் இல்ல? உன் முகம் எனக்கு சரியா நினைவுக்கு வரலையே. கூடிய சீக்கிரத்துல நான் உன்னை சந்திக்கிறேன். அப்போ என் முகத்தை நல்லா பார்த்து நினைவுல வச்சுக்கா. மிஸ்டர் ஷேக், இந்தியாவை பொறுத்த மட்டும் இந்த பிசினஸ்ல நான் என்ன ஹெல்ப் பண்ணமோ அதை ஹெல்ப் பண்றேன். யூ டோன்ட் வரி, என்ஜாய் யுவர் செல்ஃப். இப்பவே வரேன். ஹெல்த் மினிஸ்டர் புறப்பட்டாராம். அப்படியா? அவருக்கு ஸ்பெஷல் ரூம் 12B அரேஞ்ச் பண்ணி கொடு. என்ன தேவையில்லாதவன் நம்மளை தேடிக்கிட்டு வர்றான்? இவன் தான் இன்ஸ்பெக்டர் பிரகாஷ். ஓ, ஹலோ பிரகாஷ், வெல்கம். கை கொடுக்க ஏன் தயக்கம்? என் கையை தொட்டவன் கோடீஸ்வரன்டா. இந்த கை தொட்டுட்டா நீ கைதி. பார்ட்டிக்கு பெரிய பெரிய மினிஸ்டர் எல்லாம் வராங்க, பாதுகாப்பு படு உஷாரா இருக்கணும். ஓகே இன்ஸ்பெக்டர்? என்னை எதிர்த்தவனை திரும்பவும் பார்த்ததில்லை. நான் பார்த்தவ இதுவரைக்கும் என்கிட்ட இருந்து தப்பிச்சதே இல்லை. குட், தட்ஸ் வெரி குட். இந்த பார்ட்டியில பெரிய பெரிய விஐபிஸ் கலந்துக்கிறதுனால ஐ அம் வெரி ஹாப்பி அபவுட் இட். அப்புறம் இதுல முக்கிய விசேஷம் என்ன தெரியுமா? திரும்பி போகணும்ன்ற உத்தேசமே இல்லையா? உத்தியோகம் பொறுப்பானது. நான் வெளியில போகலன்னா நீ வீதியில நிக்கணும். என்ன மிரட்டி பாக்குறியா? என்ன 10 நிமிஷம் இங்க நிறுத்தி வச்சு பாரு. மினிஸ்டர் கார்ல கமிஷனரும் வருவாரு. என்கிட்ட பெரிய தொகையா எதிர்பார்க்கறியோ? பெரிய புள்ளியா எதிர்பார்க்கிறேன். நிரூபிக்கிறதுக்கு ஒரு ஆதாரம், ஒத்துக்கிறதுக்கு ஒரு அப்ரூவர். அதுக்கப்புறம் உன்னுடைய வேலை 1 2 3 4 கம்பி என்னணும். முகம் மறந்து போச்சுன்னு சொல்ல இப்ப நல்லா பாத்துக்க. ஓகே? பாட்டியார, உனக்கு அள்ளி கூத்த தவிர வேற ஒரு கூத்தும் தெரியாதா? ஏன் பாஞ்சாலி சபதம் பவள கொடிக்குது. வாமா, எங்கம்மா போய்க்கின? யார் இது? அகண்டம்மா. வாய முடியா நைனா? அப்ப நான் உங்க கையில சொல்லிக்கல. ஆம்பூர் ஸ்ரீ பாத்து, சிரிப்பு சித்ராங்கி சிரி பாத்து, ஆம்பூர் செங்கமலம். அப்படியா? நான் தான் தென்பாண்டி தெருக்கூத்து ரீங்கார பகவதர். பெட்டி வசிச்சா புரியுமே சொல்லிருவேன். நைனா, அக்காவுக்கு ராவுல பஸ் கிடையாது. நைட்டு வீட்ல தங்கிட்டு காத்தால பூர்தான். நீ என்னன்ற? ஐயா இட்டுக்கிட்டு போமா. பாக்கா வாயா வாயா. டேய், இன்னைக்கு ஒத்திக்க போதுண்டா.
என்ன ரொம்ப டயர்டாக்கிது காணி